பார்க்க போறோம். இப்போ பார்த்தது விண்ட் எனர்ஜி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோயிங் வாட்டர் தண்ணி ஃபோர்ஸா வரதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. இதனால தான் எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னாக்கா டேம்ஸ் நிறைய கட்டுவாங்க. டேம்ல என்ன இருக்கும், தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணி தேவையானப்போ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது ஓப்பன் பண்ணும்போது ஃபோர்ஸ் மேலேருந்து கீழே விழுவும். அந்த விழுகிற இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது. அது மூலமா எலக்ட்ரிசிட்டியை சேர்த்தி வச்சு பக்கத்துல பவர் கிரிட்ல அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லொக்காலிட்டிக்கு எல்லாமே அந்த பவர் தட் இஸ் கரண்ட் சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியோட வாட்டர். இது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியோட வேலையே இதுதான். பட் ஓவர் டெவலப்மெண்ட், the unrestricted harness of water power can have devastating effects on local environment and habitat areas. ஆனா என்ன சொல்றானாக்கா, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி மூலமா நல்லது இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏரியால வாழ்ற அந்த என்வாயர்மெண்ட் சூழ்நிலைக்கும் அங்க வாழ்ற உயிரினங்களுக்கும் எஃபெக்ட் இருக்கு, பெரிய லெவல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜெனரேஷன் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. எப்படி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அது இப்ப பார்க்க போறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த நேச்சுரல் ஃப்ளோ ஆர் ஃபால் ஆஃப் வாட்டர் by channeling water that is flowing downhill. The force of the water can be used to turn turbines and via the generator produce electricity. ஸோ ஏற்கனவே படித்த மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணி ஃப்ளோ ஆகுது, மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது, அது மூலமா எடுக்கிறது தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் டவுன்ஹில் அப்படின்னா மேலேருந்து கீழே அது வரும். மலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கீழே அது வர மாதிரி மேலேருந்து கீழே வரும். அதாவது அப்பர் லேண்ட்லேருந்து லோவர் லேண்டுக்கு வரும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு. அதை ஜென்ரேட்டரில் மறுபடியும் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் வருது, அந்த ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அது மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கம்ஸ் ஃப்ரம் the damming of rivers and utilizing the potential energy stored in the water, as shown in figure 12.7. When the water stored behind the dam is released, its potential, that is kinetic energy, is transferred onto turbine blades and used to generate electricity. Though the initial cost of setting up the hydroelectricity power system is high, it has relatively low maintenance costs and provides relatively inexpensive power. இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில என்ன சொல்றாங்கனாக்கா, ஒரு டேம் நீங்க பார்த்துருப்பீங்க, அது